an alkyl halide with molecular formula. So ஒரு alkyl halide கொடுத்திருக்காங்க on dehydrohalogenation. ஒரு ஹைட்ரோஜனும் ஒரு ஹாலோஜனும் eliminate ஆகுது, giving two isomeric alkenes X and Y. So X plus Y கிடைக்குது. இது ரெண்டுமே என்னதான் isomeric alkenes ன்னு கொடுத்திருக்காங்க, isomeric alkenes. அதுக்கப்புறமா அதாவது சேம் molecular formula different structures இருக்கும். okay, and then molecular formula என்னது C6H12. okay, இந்த alkenes வந்து reductive ozonolysis undergo பண்ணச்சுல 4 products நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. okay, so நம்மளுக்கு வந்து generally இப்போ consider ஒரு alkene group இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது reductive ozonolysis undergo பண்ணுதுன்னா OO add ஆகும். so உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH2 double bond O plus CH2 double bond O. so ரெண்டு கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து ரெண்டு கார்பன் இருக்கிற 2 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அப்படிதானா? so ரெண்டு க்ளீவ் ஆச்சுன்னா ரெண்டு தானே மிச்சம் கிடைக்கும். so இங்க C6H12, so 6 கார்பன் உள்ள ஆல்கீன்ல இருந்து தான் நம்மளுக்கு க்ளீவ் ஆகியிருக்கணும் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ்ல. அப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் நம்ம ரியாக்டன்ட் கொண்டு போக போறோம், சரியா? அப்ப ப்ராடக்ட்ஸ்ல மொத்தமா நம்மளுக்கு 6 கார்பன் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இது எடுங்க, CH3 CO CH3 CH3 CO CH3. இப்போ இதுல 3 கார்பன் இருக்கு, இன்னும் ஒரு 3 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பாத்துக்கோங்க. இந்த பாருங்க, இதுதானே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதை நான் எடுத்துக்கிறேன், CH3 CH2 COH. அப்போதான் எனக்கு மொத்தம் எனக்கு 6 கார்பன் வேணும், எனக்கு ஆல்கீன்ல 6 கார்பன் வேணும். சோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த O போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH3 C double bond C CH2 CH3 H and CH3. இதை X ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, சோ அடுத்தது பாருங்க, அடுத்து எதையும் கம்பைன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த இது பெருசு எடுத்துப்போமா, CH3 C CH3, அதுக்கப்புறமா இது connected to H, அதுக்கப்புறமா COH. சோ இது கூட இந்த ரெஸ்ட் உள்ளது தானே கம்பைன் ஆகும். சோ COH CH3. சோ டோட்டலா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, டோட்டலா 6 கார்பன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டும் இப்போ இந்த இடத்துல கம்பைன் ஆகுது. சோ CH3 CH CH3, அதுக்கப்புறமா C double bond C H H CH3. சோ இது Y ன்னு வச்சுப்போம். இது ரெண்டும் என்னதுன்னு சொல்லிட்டாங்க, ஐசோமெரிக். சோ இது நம்பர் பண்ணுங்க, 1 2 3 4 5. இதுல நம்பர் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5. சோ பேசிக்கா ரெண்டுமே பென்ட் 2ஈன் தான், அப்படிதானே? பென்ட் மெத்தட் பென்ட் 2ஈன், இதுவுமே பென்ட் 2ஈன் தான். பட் தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பாருங்க, இது 4th பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்குது, இதுல எந்த பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. சோ இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், அப்படிதானா? சோ அதுதான் ஐசோமர்ஸ் சொல்லிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஆல்கைல் ஹாலைட் வேணும், அதை டீஹைட்ரோஹாலோஜினேஷன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கணும், அப்படிதானா? சோ நான் ஃபர்ஸ்ட் அதை ஓவராலா எழுதிக்கிறேன், CS டபுள் பாண்ட் எல்லாம் எடுத்துட்டு எழுதிக்கிறேன். சோ இதுல நம்பர் 2 and 3ல டபுள் பாண்ட் இருக்கு, இதுலயும் நம்பர் 2 and 3ல டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அது தனியா எழுதிக்கிறேன், CH3 C H CH3, அதுக்கப்புறமா C டபுள் பாண்ட் இல்லாம நான் ஜெனரலா எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சென்டர்ல நான் ஒரு புரோமின் போடுறேன்னு வச்சுக்கோங்க, சென்டர்ல நான் போட்டுட்டேன். ஓகே, மிச்சம் எல்லாம் ஹைட்ரஜன் போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும், சோ இது ஆல்பா, இது பீட்டா, ரெண்டு பீட்டா. சோ இது வந்து பீட்டா 1ன்னு வச்சுக்கோங்க, இது பீட்டா 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். சோ இப்போ பீட்டா 2 நடந்துச்சுன்னா எங்க அந்த டபுள் பாண்ட் வரும், சோ டபுள் பாண்ட் வந்து இந்த சைடு போயிடும். சோ உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், அப்படிதானே? இங்க இன்னொரு H இருக்கும். சோ CH2 CH2 CH3, இது ஒண்ணு. அதே இது பீட்டா 1 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த H ரிலீஸ் ஆகி இது இங்க போகும். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், CH3 CH CH3 and then C double bond C, அதுக்கப்புறமா CH CH3. இது என்னது, 2 மெத்தில், அப்படிதானா? சோ 1 2
3 4 மெத்தில். சரி, இது 4 மெத்தில் குரூப். ஸோ ரெண்டுமே கிடைச்சிச்சா? ஸோ பேசிக்காக சென்டரில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆல்கைன் குரூப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்டா ஹைட்ரோஜன் 2 பாசிபிலிட்டி இருக்குது. 2 பீட்டா ஹைட்ரோஜன் அப்போ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து 2க்கும் நடுவில் புரோமினை போட்டுக்கிடுங்க. அப்புறம் 2 சைடும் போட்டால் உங்களுக்கு 2 ஆல்கைனும் கிடைச்சிடும். ஓகே, இது 2 மெத்தில் குரூப், அது 4 மெத்தில். இந்த 4 மெத்தில் 2 மெத்தில். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.